ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 kg மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கேன். அதை நம்ம இப்போது துருகி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா துருகியாச்சு. அதுக்கு ஒரு அரை கப் ரவருக்கு அரை கப் ரவை போதும். சுகர் வந்து ஒரு கப்பை நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். ஏலக்காய் போட்டு ஒரு அரை கப்பு தேங்காய் துருகி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம துருகின மரவள்ளி கிழங்குல தேங்காய் அரை கப் துருகி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க நம்ம ரவையை அதையும் அது மேலே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு பிஞ்சு இதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஸ்வீட்டுக்குமே சால்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை அதில் போட்டு மேலே கொஞ்சம் நட்ஸு துருக்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். வாங்க, 45 மினிட்ஸ் இதை நீங்கள் ஸ்லோ குக் பண்ணுங்கள். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான். குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட் வைஸும் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிழங்குகள்லாம் முதல்ல குழந்தைங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.